நீங்கள் எந்த காரியத்திற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்குள்ளே உள்ளே போனால் நான் தோற்று போயிருவேனோன்னு நினைக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அந்த இடத்திற்கு போகிறதற்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த சூழ்நிலைக்குள்ளாக போகிறதற்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் காலையில நீங்க ரெடியாய் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று உங்களை பார்த்து நீங்க சொல்லணும், நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பெரிய பயம், வேலை செய்கிறத குறித்து ஒரு பயம் வரலாம். நீங்க இல்ல சந்திக்க போகிற அந்த சூழ்நிலையை குறித்த ஒரு பெரிய பயம் வரலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தையை தான் கொடுக்கிறாரு. பெரிய பர்வதத்தை பார்த்து மலைத்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்புகளை பார்த்து ஒடுங்கி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் என்ன செய்வார்களோ, இன்னும் என்ன சொல்வார்களோ அப்படின்னு நினைச்சு நீங்க முடங்கி போய் படுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ தைரியத்தோடு முன்னேறி போ. தூசியை உதறிவிட்டு முன்னேறி போ. தைரியப்படுத்தி கொண்டு முன்னேறி போ. இதுவரையிலும் கரத்தை பிடித்து இந்த யோர்தானை கடக்க பண்ணின கர்த்தர், இந்த செங்கடலை கடக்க பண்ணின கர்த்தர், இந்த வனாந்தரத்தை கடக்க பண்ணின கர்த்தர், அவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற இந்த எரிகோவையும் நீ கண்டிப்பாக தாண்டி நீ முன்னேறுவாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாய். நீ மலைத்து போய் நிற்க வேண்டியது இல்லை. நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த படிப்பு காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ, இல்லை என்றால் வெளியூர் போகிறதை குறித்து பயப்படுகிறீர்களோ, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். எந்த காரியத்தை குறித்து முன்னேறி செல்ல முடியாமல், அடுத்த படி எடுத்து வைக்க முடியாமல் கலங்கி போய் நான் என்ன ஆவேனோ, இது எனக்கு சாதகமாய் அமையுமோ அப்படின்னு எத்தனை பேர் பயந்து கொண்டு நின்றாலும், அத்தனை பேரை பார்த்தும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.